இங்க என்ன பண்றாங்க, சாரதா வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம காவேரி அப்பளத்த அந்த எந்த இடத்துல குடுத்தாங்களோ அங்க. அங்க வந்து என் பொண்ணு உங்களுக்கு அப்பளம் குடுத்தால்ல, அந்த அப்பளத்த நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க அப்பளம் எல்லாத்தையும் நான் தாம்மா வாங்குனேன் அப்படின்னோனே, இந்த பொண்ணு தான் எடுத்து வந்து குடுக்குறா. நான் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து காவேரி வந்து அப்ப காவேரி சொன்னது உண்மைதானான்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. இல்லங்க, நீங்க எங்க வீட்டு அப்பளத்த வாங்குனீங்க இல்லையா? அந்த அப்பளத்த வித்துட்டீங்களா? அப்புறம் நெறைய ஆர்டர்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம்மா, அந்த அப்பளத்த நாங்க நெறைய வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டியாம்மா? நான் வந்து இவங்க கிட்ட தான் குடுத்தேன் போதுமா? அப்படின்னோனே, சரிங்க நீங்க எல்லாருக்கும் ஒரே டைம்லயா குடுத்தீங்க அப்பளத்த? ஏன்னா எங்க வீட்டாண்ட ஒரு தம்பி அவரே வந்து சொந்தமா வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா குடுத்துட்டுருக்காரு அப்பளத்த வாங்கி அப்படின்னோனே, அம்மா இங்க பாருங்க என்கிட்ட வந்து வியாபாரம்ன்னு வந்து வந்து அப்பளம் கேட்குறவங்களுக்கு நான் குடுத்து தானேம்மா ஆவணும். அந்த மாரி தான் நெறைய பேர் நெறைய வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோனே, அப்படியே சாரதா அதிர்ச்சி அடையிறாங்க. அம்மா இப்போவாவது புரிஞ்சுக்கங்கம்மா. நான் வேணும்னு பண்ணல. புரியுதாம்மா உனக்கு? அப்படின்னோனே, அந்த பையன் பண்ண வேலை தாண்டி இதெல்லாம். இவர்கிட்ட நீ அப்பளத்த எடுத்துட்டு வந்து குடுத்தோனே, அவன் மொத்தமா வந்து வாங்கிட்டு போயிருக்கான். அவனுக்கு எதுக்கு இந்த வேலை? அம்மா அது அவரு தாம்மா நீ கேட்கணும். ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. அந்த பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டான்." அப்படி சொல்லிட்டு போறாங்க. "இப்போவாவது நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டியாம்மா?" அப்படின்னோனே, புரியுது. அப்போ இவர்கிட்ட தான் நீ அப்பளத்த குடுத்துருக்க. அவன் தான் இந்த மாரி வேலை பண்ணியிருக்கான். அவன் ஏன் தான் இப்படிலாம் பண்றானோ?" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "என்னம்மா என்ன ஆச்சுன்னு?" நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்போ அவங்க கிட்ட தான் வந்து விஜய் அப்பளத்த வாங்கியிருக்காரா? அவன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னே தெரியல." அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "சரி விடும்மா பார்த்துக்கலாம். இதில காவேரி மேல எந்த தப்பும் இல்லல்லம்மா. அப்புறம் என்னம்மா?" அப்படின்னு சொன்னோனே, தப்பிச்சாடி. அப்படி இல்லன்னா அவ்வளோதான் ஒரு வழி பண்ணியிருப்பேன் இவள." அப்படின்றாங்க. வந்து இதனால செமையா டென்ஷன் ஆகுறாங்க. விஜய பார்க்க போறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?" அப்படின்றாங்க. "என்ன காவேரி இப்படி கோவிச்சுக்கிற?" அப்படின்னோனே, "வா காவேரி உள்ள வா. நீங்க இங்க வந்து இந்த ரூம்க்கு வந்ததே இல்லல்ல. ரொம்ப முக்கியம் இங்க நான் வர்றது. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்குறீங்க. குறிப்பா எங்க அம்மாவ பயங்கரமா டென்ஷன் ஆக்குறீங்க. அது இல்லாம நான் கடையில அப்பளம் சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு என்னங்க வந்தது? அத ஏங்க நீங்க மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் குடுக்குறீங்க?" அப்படின்னோனே, "இங்க பாரு காவேரி, நான் என்ன தப்பு பண்ணேன் காவேரி? எனக்கு அப்பளத்த வந்து நதி அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கின்னு வந்தேன். நான் அதிகமா வாங்கின்னு வந்தா உன்கிட்டயா கேட்டு வாங்கின்னு வந்தேன்? நான் கடையில தானே காசு குடுத்து வாங்கின்னு வந்தேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு நீ வந்து டெலிவரி பண்ற. கடன்னா 1000 பேர் வாங்க தான் செய்வாங்க. அதே மாரி நானும் ஒரு கஸ்டமர் வாங்கின்னு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னோனே, "நீங்க வேணும்னு தான் பண்றீங்க. எல்லாரும் கஸ்டமர்னா 1 கட்டு இல்ல 2 கட்டு தான் வாங்குவாங்க. ஆனா நீங்க மொத்தமா வாங்கின்னு வந்திருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேணும்னு பண்றீங்க தானே அர்த்தம்?" அப்படின்னோனே, "இங்க பாரு காவேரி, ஆமா நான் வேணும்னு தான் பண்றேன். உனக்கு உதவி செய்யணும்னு தான் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எதுக்குங்க எனக்கு உதவி செய்யணும்?" "அப்படிதான் செய்வேன் காவேரி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி காவேரி. நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது." "ஓ! நான் கஷ்டப்படுறத நீங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்க என்ன கஷ்டப்படுத்துனதே இல்ல. நல்லா தான் வாழ வச்சீங்க அப்படிதானே?" "ஆமா நான் என்ன உன்ன கஷ்டப்படுத்துனேன்? நீ தான் வேணும்னு உங்க அம்மா வீட்ல போய் உட்காந்துருக்க." "நான் நான் நான் வேணும்னு எங்க அம்மா வீட்ல உட்காந்துருக்கேன்." "ஆமா நீ தான் உட்காந்துருக்க. நீ தானே என்னை விட்டுட்டு போன. என்ன போக சொன்னது யாரு? நீங்க தானே?" "இங்க பாரு காவேரி, நான் வேணும்னு உன்ன போ சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? என் மனசாரலாம் ஒண்ணும் சொல்லல. சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல கரெக்ட்டா உங்க அம்மா வந்திருந்தாங்க. நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். அதனால தான் உன்ன வெறுப்பேத்திட்டு இருந்தேன். அந்த டைம்ல அவங்க வந்து இந்த மாரி பெரிய பிரச்சனையா பண்ணிட்டாங்க." "ஓ! அப்படிதான். அப்போ இதுக்கு வந்து நீங்க காரணம் இல்லன்றீங்க." "ஆமா நான் காரணம் இல்ல தான். ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என் மேல நெறைய லவ் இருக்குன்றீங்க. பின்ன லவ் இல்லாம இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன். சார் எப்போலேருந்து வந்தது இந்த லவ்வு? இப்போ தானே ரீசென்ட்டா நான் உங்கள பிரிஞ்சு வந்தோனே வந்தது. யார் சொன்னது?" அப்படின்னு. "நீ முதல்ல என்ன கோச்சின்னு கொடைக்கானல் போனேலே அப்பவே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. உன்ன எனக்கு அப்பவே பிடிக்க ஆரம்பிச்சுச்சு காவேரி. உன்ன நான் அப்போலேருந்தே லவ் பண்ணிட்டுருக்கேன்டி. புரிஞ்சுக்கோ இப்போ வரைக்கும். நீ தாண்டி என் மனசுல இருக்க." அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. காவேரி அப்படியே உருகியே போறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" "ஆமாடி. அப்புறம் என்கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குனீங்களே." "நான் டைவர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்கல காவேரி. அதெல்லாம் உன்ன எம்டியா உட்கார வைக்க காவேரி. காவேரி நான் சைன் வாங்கினேன். அது மட்டும் கிடையாது காவேரி. நெறைய விஷயங்கள் உனக்கு தெரியாம நான் பண்ணணும்னு நெனச்சு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினேன்." அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. அதிர்ச்சி அடையுங்க காவேரி. அப்போ வந்து வெண்ணிலா அப்படின்னோனே, "வெண்ணிலா குணமாறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குணமானோனே அவளோட சொந்தக்காரங்க கிட்ட அவள ஒப்படைச்சிடலான்னு இருக்கேன். அப்படி இல்லையா வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம ஏற்படுத்தி குடுக்கலாம் காவேரி." அப்படின்னோனே, அப்படியே காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் காவேரி. நான் உன் புருஷன்டி. உன்ன விட்டு நான் எப்படி போ முடியும்? அதனால தாண்டி இப்போ போராடிட்டு இருக்கேன். உன்னை எப்படியாவது மறுபடியும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் புரியாம விஜய் வந்து அப்படியே கட்டிட்டு, "காவேரி அழாதடி" அப்படின்றாரு.